நான் விஜய்கிட்ட ஒரு கேள்வி, நம்ம எப்படா அவனால இப்படியே மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு கேட்டேன். லுக்க பொறாமையா இருக்கு சார். அவன் அந்த பையனோட 10 வயசு பெரியவன் வச்சு அந்த நீங்க அந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. அதே ஸ்ட்ரக்சரா, அதாவது ரொம்ப ஒடிசலான ஒல்லி பிச்சானும் இல்லை, ஓகே, ரொம்ப பூசின மாதிரியும் இல்லை, கரெக்டா அந்த அந்த ஹீரோக்குன்னா ஹீரோக்கு என்ன அந்த ஒரு பாடி மெயின்டெனன்ஸு. நான் கேட்டேன், இதெல்லாம் இல்லை, ஏன்னா இஸ் நாட் அன் ஏலியன் டு மீ. ஓகேவா, நம்ம அழகான ஜாலியான ஃப்ரீக்வன்சியில் பேசணும்போது எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது நல்ல அப்படின்னு. சார் நம்மளை நம்பி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பைசா போடுறாங்க சார், மெயின்டைன். நான் எனக்கும் நிறைய சாப்பிடணும்னு ஆசை சார், பட் ஐ ரெஸ்ட்ரிக்ட். நான் இதை வந்து உதயாம் போதே ஜென்ரலா அவரோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியா அண்ட் அமைதி டு த கோர். நான் இவ்வளோ விளாடன்னு பேசுறேன், அதெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. கேள்வி கேட்டா அதுக்கு பதில். பழகிட்டானா அதுக்கப்புறம் பேசுவோம். அந்த ஒரு 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 பாண்ட் வர அந்த ஒரு சின்ன ஃப்ரீக்வன்சி செட் ஆகும். தத்துக்கான்னு பேசல, ஓகேவா. ஸோ ஐ ஆஸ்ட் ஹிம் பர்சனலா. உதயாம் போது எல்லாருமே, நான் அவரு ஷாதுன்னு மணி சாரோட அசிஸ்டன்ட் வருவீங்க, நாங்கள் 3 பேரும் ஒரே கேங்கா தான் நாங்கள் எங்க போறது வந்தாலும் அந்த அந்த சினிமாவில் அப்படிதான் எங்களை போர்ட்ரே பண்ணி. ரியலாவும் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து பேசுறது, இப்படிதான் ஜாலியா. எந்த விதமான அந்த ஒரு அந்த ஸ்டார்டம் அதெல்லாம் எந்த இதுலயும் he has not shown, even தெரியும் போது கூட he has not shown that. நான் எல்லாம் ஸ்டில் எடுத்துக்கிறாங்க, நம்ம ஸ்டில் எடுத்துக்கலாமான்ற அந்த இதுல எனக்கு ஒரு சின்ன ஆசையா நான் போய் கேட்டிருந்தா வாங்க எடுத்துருவேன். எனக்கு என்னமோ தெரியல, சின்ன வயசுல இந்த பழக்கம் இல்லை, கேட்கல. ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி எடுத்துருந்தேன்னா எங்க அப்பா சாப்பாடு கூட போட்டு பாட வேலை இருப்பாரு. ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அப்பாவோட. அதனால தெரியும் போது எல்லாமே ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்லி டாக்ஸோட சரி, அவ்வளோதான்.